தெலுங்கானா 2G கூட்டுக்குழு அறிக்கை போன்ற விவகாரங்களால் பார்லிமெண்ட் இரண்டாவது நாளாக முடங்கியது. தெலங்கானா உள்ளிட்ட பிரச்சினைகளால் திங்களன்று பார்லிமெண்டின் இரு சபைகளும் முடங்கிய நிலையில் செவ்வாயன்றும் அதே நிலை தொடர்ந்தது. காலை 11 மணிக்கு லோக்சபா கூடியதும் சீமாந்திரா மண்டல எம்பிக்கள் கட்சி சார்பின்றி அனைவரும் ஆந்திராவை பிரிக்க எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை முழங்கினர். அதே நேரத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் நிதியமைச்சர் ப சிதம்பரத்துக்கு நற்சான்றிதழ் வழங்கிய 2G பார்லிமெண்ட் கூட்டுக்குழு விசாரணை அறிக்கை மீது விவாதம் நடத்த வலியுறுத்தி பாரதிய ஜனதா, திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. விலைவாசி பிரச்சனையை இடதுசாரி உறுப்பினர்கள் எழுப்பினர். முசாஃபர் நகர் நிவாரண முகாம்களில் குழந்தைகள் இறந்ததை கண்டித்து பகுஜன் சமாஜ் உறுப்பினர்களும் இலங்கை தமிழர் பிரச்சனையை முன்வைத்து தமிழக எம்பிக்களும் பிரச்சனை எழுப்பினர். அனைவரும் சபையின் மைய பகுதியை மொத்தமாக முற்றுகையிட்டதால் கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நிலை உண்டானது. இதனால் சபாநாயகர் மீராகுமார் சபையை ஒத்திவைத்தார். பகல் 12 மணிக்கு மீண்டும் கூடிய போதும் கூச்சல் குழப்பமே நீடித்ததால் லோக்சபா நாள் முழுக்க ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் ஆந்திரா பிரிவினை, 2G கூட்டுக்குழு விசாரணை, விலைவாசி பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை பாரதிய ஜனதா, திமுக உள்ளிட்ட கட்சிகள் எழுப்பின. சபை தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் யாரும் செவி மடுக்காததால் முதலில் பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போதும் அதே பிரச்சனைகளால் கூச்சல் குழப்பமே நிலவியதால் மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டது.